ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது வாயளவில் தான் சொல்கிறேன். மனசுலேருந்து வாழ்த்துக்களை சொல்கிறேனா அப்படின்னா கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. ஆரம்பிக்கும் போதே என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோமா அப்படின்னா எக்கனாமிக்கலாலாம் நான் பேச வரல, சரிங்களா? சமுதாயத்தில் சமுதாய முன்னேற்றம். நம்மளாம் ஒரு கம்யூனிட்டியாக வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த சொசைட்டி அப்படின்னாலே நம்ம எல்லாரும் ஒரு சமுதாயமாக வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த சமுதாயம் முன்னேற்ற பாதையில் போகுதா? அதுதான் எனக்கு. பட்டி மண்டபமோ இல்லை உங்ககிட்ட நான் ஆர்கியூமெண்ட்டோ அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு இதை என் மனசில் இருக்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வருஷம் ஆகஸ்ட் 15, அப்புறம் ரிபப்ளிக் டே அன்னைக்கு, குடியரசு தினம் 26 ஜனவரி 26, இதெல்லாம் நம்ம கொடி ஏற்றுறோம். அந்த நாளை சுதந்திர தின விழாவாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். என்னோட ஒரே கேள்வி, இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த நம் முன்னோர்கள் கிட்டத்தட்ட 78 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த முன்னோர்கள் இப்போ பார்த்தா இந்த சமுதாய முன்னேற்றம், இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா சந்தோஷப்படுவாங்களா? 100க்கு 100 சந்தோஷமாக பார்ப்பாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. நீங்களும் என்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விடை சொல்கிறதா இருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்க. கமெண்ட்டில் ஆமாம் அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு விஷயங்கள் நடக்குது. நிறைய பேருக்கு இதோட மகத்துவம் தெரியலை. இது டக்குன்னு வர பேப்பரில் வர இந்த 3 கலர், இது சாதாரண பெயிண்ட்டு கலர் அப்படி இல்லை. இது உருவாகிறதுக்கு எவ்வளோ போராட்டம் நடந்தது, இது ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன அர்த்தம் இருக்குது, இது யாருக்குமே இன்னும் புரியலை. இது இப்படி கூட போட்டுக்கிறாங்க எல்லாரும். தப்பு. இது இப்படித்தான் வச்சுக்கணும். இந்த இதில் தான் தியாகத்தையும் அதுக்கப்புறம் அமைதியையும் வளத்தையும் காமிக்கிறது தான் இந்த கொடியோட மகத்துவம். இதையே சரியாக பண்ண தெரியலை. கொடி ஏற்றும் போது இன்னைக்கு நமக்கு சுதந்திர தின விழா. சுதந்திர தின விழாக்கு கொடி எப்படி ஏற்றணும் தெரியுங்களா? கீழேருந்து மேலே கொண்டு போய் ஏற்றுறோம். கீழே முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்க அந்த கொடியை கம்பத்தில், அதுக்கப்புறம் ஏற்றி மேலே கொண்டு போய் ஏற்றணும். இது ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொடியை ஒவ்வொரு சுதந்திர தின விழாவுக்கும் குடியரசு தின விழாவுக்கும் ஏற்றுறதுக்கு ஒரு மரபு இருக்குது. சுதந்திர தின விழா அப்படின்னா கொடியை நம்ம கம்பம் இருக்கு இல்லைங்களா, கொடி கம்பம் கீழேயே நம்ம நல்லா கட்டி வச்சிடணும். கட்டி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றும் போது மேலே ஏற்றி அதுக்கப்புறம் தான் கயிறை இழுத்து கொடியை பறக்க விடணும். இது சுதந்திர தின விழாவுடைய மரபு, சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி நம்மளுடைய கொடி பட்டொலி வீசி பறக்கணும். குடியரசு தினம்னா நம்ம சுதந்திரம் கிடைச்சாச்சு, நம்மளுடைய குடியரசு நாட்டில் நம்ம ஏற்ற போகிறோம் அப்படின்னும் போது முன்னாடியே அது கொடி கம்பத்துடைய உச்சியில் கொடியை கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏற்றுவாங்க. இது மரபு. எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியலை எனக்கு. எங்களுடைய வாத்தியார் சொல்லி கொடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இது தெரியும் அப்படின்னு தெரியல. அதே மாதிரி எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சுதந்திர தின கொடியை தாண்டி மற்ற கொடிகள் ஒசரமாக பறக்குது. ஒரு நாட்டில் நாட்டுக்கொடி மட்டும்தான் ஒசரமாக பறக்கணும், அதுக்கு கீழே தான் மற்ற கொடியெல்லாம், சரிங்களா? அதுவே அடிப்படை நாகரிகம். அதே மாதிரி இப்போது கொண்டாடிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்லலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இடத்துல இந்த கொடிகள் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கு. கீழே விடக்கூடாது. இதுவும் நமக்கு தெரியணும். ஏன்னா நாடு தாய் நாடு. நம்ம ஐடென்டிஃபிகேஷன் ஆறுது எதுன்னு நம்ம நாட்டால் தான். திடீர்னு நீங்கள் வேறு வெளிநாட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம், உங்களுக்கு ஏதோ பிரச்சனை, அங்கே ஏதோ ஒரு போர் நடக்குது, நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. வேறு எந்த 2 நாட்டுக்கும் நடக்கிற போரில் நீங்கள் அந்த ஊரில் வாழ்கிற மக்களாக மாட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம கொடியை காமிச்சிங்கன்னாவே போகிறோம், சமாதானம் அடைஞ்சு நம்ம நாட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. சண்டை போடுற 2 நாடுமே நம்ம மேலே கை வைக்க மாட்டாங்க. நம்மளை பாதுகாக்கிற கவசம் தான் தாய்நாடு. இந்த தாய்நாடை எப்படி காப்பாற்றணும் அதை சொல்லி கொடுக்குற தினம் தான் இந்த தினம். இது எப்படி நமக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ அடிமையாக இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு நான் இதை உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன், சரிங்களா? நிறைய பேருக்கு இது தெரியும். தெரிஞ்சவங்களுக்கு பற்றி பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வளர்ந்து வரும் சமுதாயத்துக்கு சொல்லி கொடுக்கணும். இதை தாண்டி நான் எதற்காக இன்னைக்கு இந்த டாபிக் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இதை சொன்னால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. வழிபாட்டு தலம். நம்ம நாடையே வழிபடுறோம், நாடையே நம்ம தெய்வமாக வழிபடுறோம். தாய் நாடுன்னு தான் சொல்கிறோம், அம்மாவாக மதிக்கிறோம், இறைவனாக மதிக்கிறோம், பாரத மாதான்னு சொல்லி காலில் விடுறோம். குழந்தைங்களுக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டா பாரத மாதாவாகவே நினைக்கிறோம், குழந்தைன்னே பார்க்கறதில்ல. அப்படிப்பட்ட இந்த தாய் திருநாட்டில் ஒரு கோவில் ஸ்தலத்தில் தோண்ட பிணம்
நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய தர்மசாலா பற்றி நான் பேசிகிட்ருக்கேன். திடீர்னு ஆக்சுவலாக இது வந்து அவர் சொல்கிறத பார்த்து அங்கே இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளி சொல்கிறது பார்த்தீங்கன்னா 95-96லேருந்து அவர் சொல்கிறாரு 2015 இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல. திடீர்னு ஏன் அவருக்கு பண்ணார், இப்போ மட்டும் ஏன் சொல்ல தோணுச்சு, குற்ற உணர்வு அப்போ இல்லையா செய்யும்போது என்னை வற்புறுத்தினாங்க, நான் வந்து செஞ்சேன், 1 செய்யலாம் 2 செய்யலாம் வற்புறுத்தல் பேரில் அத்தனை எப்படி அவர் பண்ணார், நிறைய கேள்வி சாமானியனான எனக்கு எழுகிறது. நான் ஒரு சாமானியன், ஒரு சாதாரண ஒரு குடிமகன். அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது இப்போ புகார் கொடுக்குற 2024 புகார் கொடுக்குறேன், 25லையோ முன்னாடிலாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் கூட இல்லைங்க. எடுக்கிறதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க போனோம், வயசு பொம்பளை பிள்ளைங்க போனோங்க. பொம்பளை பிள்ளைங்கன்னா ஏன் சுதந்திர நாடுன்னு சொல்கிறீங்கல்ல, காந்தியே சொல்லிட்டு போயிட்டாரு. வாங்கி கொடுத்த காந்தியே என்னைக்கு என் நாட்டு பெண்கள் ராத்திரி 12 மணிக்கு தைரியமாக வெளியில் போகிறாங்களோ அன்னைக்குதான்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எங்களால் போக முடியலைங்க, தனியாக வர முடியல, தனியாக போக முடியல. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே இருக்க போகிறோம்? ஒரு பெண் என்பவள் சமுதாயத்தில் எவ்வளோ போராட்டம், என்னத்தை நான் வந்து வெளியில் வந்து ஜெய்ஹிந்து சொல்லி இன்றைக்கி நான் ஹாய்ஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு, சாக்லேட் கொடுத்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. ஆனால் பெண் ஆன எனக்கு இந்த சமுதாயத்தில் என்னை போன்ற பெண்களுக்கு எந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன், இந்த 1 மாதத்தில் நியூஸை போய் பாருங்கள், ஒவ்வொரு நியூஸையும் பாருங்கள். ஒரு சின்ன குழந்தை 6ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு குழந்தை ஸ்கூல் முடிச்சுட்டு போகுது, எவனோ ஒருத்தன் அந்த குழந்தைய என்ன பண்ணிட்டு போகிறான்னு உங்களுக்கு தெரியுது, நியூஸில் தான் பார்க்குறீங்க. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியலை. எங்கள் ஏரியாவில் 2 நாள் முன்னாடி எவனோ ஒருத்தன் வீட்டில் தனியாக இருக்க பொண்ணுக்கு, அதுவும் வீட்டுக்கார ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு வீட்டுக்கார ஆஃபீஸ் அனுப்பிச்சிட்டு குழந்தைய ஸ்கூல் அனுப்பிட்டு வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த பொம்பளை பிள்ளைய மிரட்டி அதை வீடியோ எடுத்து அசிங்கப்படுத்தி நான் உன்னை வந்து இது நெட்டில் போட்டுருவேன்னு சொல்லிட்டு போலீஸில் காமிச்சா நெட்டில் இதெல்லாம் போட்டுருவேன்னு மிரட்டி அந்த பொண்ணுக்கிட்டேருந்து நகை நட்டெல்லாம் வாங்கிட்டு போய் இதெல்லாம். ஆனால் அந்த பொண்ணு தைரியமான பொண்ணு, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை பிடிச்சாச்சு. ஆனால் பெண் என்பவள் தான் வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருக்க முடியலைன்னா நீங்கள் எத்தனை சுதந்திரம் கொண்டாடினா என்னங்க? டெய்லி யாராவது கூட போயிட்டு வந்துட்டு இருக்க முடியுமா? எங்கே போனாலும் ப்ரொடெக்ஷனுக்கு அப்போ ஆண் துணையோடு தான் போக முடியுன்ற நிலைமையில தான் இந்த நாடு போயின்னு இருக்கா. நான் ஒட்டுமொத்தமாக சொல்லலை, அதாவது 50-50ன்னு கூட எனக்கு வரலைன்னு சொல்கிறேன். 40-60 தான் எங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கு, மீதி 60% போராடிக்கிட்டு தான் இருக்கோம். எங்களை சுற்றி ஒரு மாயை, ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சரிங்களா? அந்நியம் அப்படிங்கிறது அந்நியன் சொல்லிட்டு அவனை வெளில அனுப்பிச்சிட்டோன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, ஆங்கிலேயர்களை. இல்லை, அது இல்லை, அது அடிமைத்தனத்தை புகுத்தி ஆங்கிலேயர்களை தான் வெளில அனுப்பிச்சாங்க. சொந்த நாட்டுக்குள்ளேயே எத்தனை மிருகம் சுற்றிட்டு இருக்கு தெரியுங்களா? அதெல்லாம் பிடிச்சி களை பிடுங்கி வெளில அனுப்பினீங்கன்னா அப்போது நாங்கள் ஃப்ரீடமாக போனால் அது சுதந்திர தினம். எனக்கு தாங்க முடியலைங்க. நியூஸை திறந்தாலே காலையில் எழுந்து செய்திகள் அப்படின்னு பார்த்தாலே பாதி இதில் நிறைய குற்றம், எஃப்ஐஆர், நடந்தது என்ன, அதில் மேஜர் கரு என்னவா இருக்கும் தெரியுமா? பெண்ணை பற்றி தான் இருக்கும். திருடு, பெண்ணு, இதே தான். நீங்கள் எத்தனை சேட்டலைட் விடுறீங்க, எவ்வளோ வாணிகம் பண்ணுறீங்க. சாமானிய மனுஷனுக்கு பட்ஜெட்லாம் புரியலைங்க. 30 லட்சம் கோடிங்கிறாங்க, எத்தனை சைபர்னு கூட தெரில. நாங்கள் அதுக்கெல்லாம் ஆசைப்படலை, பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக. அந்த காலங்கள்லாம் கதவே கிடையாதாமே, கிராமங்களில் கதவே இருக்காதான், தைரியமாக விட்டுட்டு போவாங்களாம் வீடை. இப்போ பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே பயமாக இருக்குது. நான் சொல்லும் வேற்றுமை புரிகிறதா? வீட்டுக்குள்ளேயே பூட்டிக்கிட்டு, நம்ம வீட்டை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா தனியாக இருக்கிறது நோட்டம் விட்டுட்டு போகிறாங்க. அப்போ பாதுகாப்பு எங்கே, யார் தருவா? அப்போ என் நாட்டு பெண்களுக்கு என் நாட்டு குடும்பங்கள், அந்தந்த குடும்பம் தான் பாதுகாப்பா? சமூக பாதுகாப்பு எங்கே இருக்குது? அதைத்தான் கேட்குறேன். எனக்கு சமூகத்தில் பாதுகாப்பு கொடுங்க. எத்தனை படங்கள் வருது, எல்லாம் மோட்டிவேட் பண்ணுறீங்க, எல்லா இடத்துலையும் சங்கம் வச்சுருக்கீங்க, எல்லா இடத்துலையும் கட்சிகள் இருக்குது, எல்லாரும் ஆள்றீங்க மக்களுக்காக, எங்களுக்காக தான் நீங்கள் இருக்கீங்க. நாங்கள் தான் ரெப்ரசன்டேட்டிவே அனுப்புகிறோம் ஓட்டு போட்டு. ஆனால் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோமா? நான் பெண்ணை மட்டும் என்னுடைய சுய கருத்தை தான் நான் இங்கே பதிவிடுறேன். எத்தனை பேருக்கு எப்படி ரீச் ஆகும்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு என்ன மாதிரி மனக்குமுறல் இருந்ததுன்னா தயவு செஞ்சு எனக்கு
கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், 100% கரெக்டு தான், பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள். நான் இது என் கருத்தை தான் சொல்கிறேன், சரிங்களா? சொல்லணும்னு தோணுச்சு. அது 2-3 நாளாகவே இதை போன வாரத்துலேருந்தே நான் பிளான் பண்ணியிருந்தேன் வீடியோ எடுக்கிறேன்ட்டு. எனக்கு டைம் இல்லை, ஓடிட்டே இருக்கேன். இப்போ கூட நான் உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக உட்காந்து பேசிகிட்ருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.